அநியாயத்துக்கு முடி கொட்டுதா, தலையில கை வைக்கிறக்கே பயமா இருக்குல்ல. இப்பெல்லாம் வேர்ல்டு ஃபுல்லா இந்த ப்ராப்ளம் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ல பயங்கர பாடி ஹீட் ஆகிடும், இல்லைன்னா டேண்ட்ரஃப். 90% ஆஃப் பீப்புள் வந்து டேண்ட்ரஃப்ல சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு தேங்காய் எண்ணெய், அதாவது 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கு 100 கிராம் முளைக்கட்டின வெந்தயம். முளைக்கட்டின வெந்தயத்தை ஒரு வெள்ளை துணியில நல்லா முடிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் வசம்பு. 50 கிராம் வசம்பு பொடி வந்து நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்குது. அதையும் ஒரு வெள்ளை துணியில முடிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் இந்த முளைக்கட்டின வெந்தயத்தையும் வசம்பு பொடியும் போட்டு ஊற வச்சிடணும். எத்தனை நாளைக்கு? 21 நாளைக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நம்ம ரெகுலராக தலையில் கொஞ்சம் கொஞ்சமாக தடவிக்கிட்டே வந்து நல்ல ஒரு மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா உங்கள் உடம்புல இருக்க சூடும் தணிஞ்சிடும், அதே சமயம் டேண்ட்ரஃபும் டோட்டலாக போயிருக்கும். இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா, வெந்தயத்தினால உங்களுக்கு நல்ல அயன் கிடைக்கும், அதே சமயம் நல்ல தலை குளிர்ச்சி ஆகிடும். குளிர்ச்சி ஆயிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக முடி கொட்டுறது நின்றுடும். வசம்பு வந்து என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு நல்ல ஆன்டிஃபங்கல்னால உங்களோட டேண்ட்ரஃப்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகி தலைமுடி நல்ல வாசமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ரெகுலராக தேய்க்க நீங்கள் அந்த குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் வளர்க்குறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இதை வந்து எவ்வளோ நாளைக்கு ஒருக்க செய்யணும்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் டெய்லி செஞ்சால் ரொம்ப நல்லது, இல்லை அட்லீஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வாரத்தில் 3 நாள்னாவது கம்பல்சரி செஞ்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் இது மட்டும் செஞ்சால் முடி வளர்ந்துருமா அப்படின்னு கேட்குறது எனக்கு நல்லா கேட்குது. நம்ம எப்போவுமே இன்டேக் ஒன்று சொல்லுவோம், அப்போ தான் இதோட பலன் வந்து நம்மளுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். அதாவது என்ன சாப்பிடணும் அப்படின்னா, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறப்பயே டெய்லி முருங்கைக்கீரை சூப்பு, டெய்லி குடிக்க முடியலன்னா கூட ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நீங்கள் முருங்கைக்கீரை சூப்பு குடிக்க உடம்புல அயன் கண்டென்ட்டும் அதிகமாகும், முடி கொட்டுறது அறவே நின்றுடும். யாருக்கெல்லாம் முருங்கைக்கீரை சூப்போட ரெசிபி வேணும்னு நினைக்கிறீங்களோ ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அட்டகாசமான டேஸ்டியான முருங்கைக்கீரை சூப்போட ரெசிபியை நான் அனுப்புகிறேன்.